இப்போ நல்லா பாரு, இதான் ஒரு கொஸ்டின். A wire of length L carries a current along x axis. The magnetic field எப்படி இருக்குது? Magnetic field B0 I, B0 J, B0 K. X axisல magnetic field இருக்கு, Y axisல இருக்கு, Z axisல இருக்கு. இப்போ எதனால ஃபோர்ஸ் வராது? எந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபோர்ஸ் வராதுன்னு சொல்லி I, ஏன்னா ஐல தான் லென்த்தும் இருக்கு, ஐல தான். அப்போ ரெண்டுத்துக்கு நல்ல 0, அப்போ sin 0 என்ன ஆயிடும்? 0. அப்போ அதுக்கு நடுவில் வராது. மிச்சம் ரெண்டுமே எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரா. கரெக்டா இல்லையா? எஸ். அப்போ ஃபார்முலா என்ன போட போற? எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வா. சீக்கிரம் வாடா. நல்லா பாரு, லென்த் எந்த டைரக்ஷன்? உடனே வந்தேன். லென்த் எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் லென்த் இருக்குது. கரெக்டாக? அப்போ லெட் மீ சே லென்த் இந்த டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஓ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாரு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது? B0 அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டாக? அப்போ இந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது லென்த்து, இது B0. இதுக்கு நடுவில் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? நான் ஃபோர்ஸ் கேட்குறேன், ரெண்டுத்தையும் கூட்ட சொல்லலடா. ஷோ இவன் அடி வாங்கி தெரியாம போல. ஃபோர்ஸு யூஸ் பண்ணு, இந்த ரூல் யூஸ் பண்ணு, இல்லை இந்த ரூல் யூஸ் பண்ணு. மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது கரண்ட்டு. அப்படி சுட்டு டம்மில் சுட்டு. கரெக்டா இல்லையா? ஏன் 0 ஆச்சு? கரெக்டா? ஏன்னா sin 0வா? ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? அப்போ sin 0னா என்ன? 0. அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டா? இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ஆகுமா ஆகாதா? எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வருது? அவுட்வர்ட் ஒரு ஃபோர்ஸ் வெளியே வருது. கரெக்டா இல்லையா? அப்போ நல்லா பாரு, இவங்கனால இந்த ஐ கேப்னால சாரி ஜே கேப்னால எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் அலாங் ஃபோர்ஸ் டியூ டு ஜே கேப். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஃபோர்ஸ் டியூ டு ஜே கேப் எந்த டைரக்ஷனில் இருக்குது? வெளியே கே கேப் டைரக்ஷனில் இருக்குது. கரெக்டா இல்லையா? எவ்வளோ இருக்கும்? BIL. கரெக்டா இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கே கேப்ல வெளியில இருக்கா? கரெக்டா இல்லையா? சம்பத் இப்ப சொல்லுவான். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, லென்த் இப்படி இருக்கு. அப்ப இது எப்படி இருக்குது? கீழேயா? அப்ப ஃபோர்ஸ் அலாங் Z ஆக்சிஸ் எப்படி இருக்க போகுது? மைனஸ் BIL ஐ கேப்பா இல்லை டவுன் சாரி ஜே கேப் தானே போட்டிருக்கேன். மைனஸ் போட்டேன் என்னடா முன்னாடி. ஓகே கே கேப். ஓகே சரி, அப்படி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும், இதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி டவுன்வர்ட் இருக்குது. புரியுதா இல்லையா? இதனால இப்படி அவுட்வர்ட்ல BIL. என்னடா எழுதிக்கிட்டு இருக்க? இப்ப புரிஞ்ச சம்பத்து? வெரி குட். போய் உட்காந்துக்கோ. ஏன்னா பின்னாடி உட்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி எதுவுமே தெரியாது. இதே நல்லா பாரு, இன்னொன்று வந்து இப்படி வெளியே வருதா? இப்போ ரிசல்டன்ட் கேட்குறாங்களா? ரிசல்டன்ட் என்ன வரும்? இது ரெண்டுத்துக்கு நடுவில் பொழந்துக்கிட்டு, இது ரெண்டு ஈக்குவல் வெக்டர் நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ? கரெக்டா இல்லையா? சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம்? F is equal to IL cross B. லென்த் கிராஸ் B. கரெக்டா இல்லையா? அப்போ L cross B எப்படி எழுதுவாங்க? டிட்டர்மினன்ட் மெத்தட் ஞாபகம் இருக்கா? IJK. லென்த் எந்த டைரக்ஷன்ல இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப I கேப் லென்த் L, J ல 0, K ல 0. இது B0. ஓகே, இப்போ உட்காந்து கண்டுபிடி. டிட்டர்மினன்ட் ப்ரோ, இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸே இல்லை. 3க்கு 3 உங்களுக்கு எலிமெண்ட் தெரியல. கண்ணை திறந்து பாரு, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க. ஐக்கு 0, வெரி குட். ஜேக்கு
B naught J minus J minus J B naught L தான் bro. K வந்து plus B naught L. Very good. Okay. கரெக்ட்டா இல்லையா? இது வந்து L cross B. அப்ப எனக்கு ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன்? I into போடுவேன். I ல மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா நல்லா பாரு. B naught I L minus J cap plus B naught I L K cap. இதே தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நான் பாரு. கரெக்ட்டா இல்லையா? இதுக்கு அப்புறம் இது வந்து வெக்டர் குவாண்டிட்டி. எனக்கு ஆன்சர்ல ஸ்கேலர்ல இருக்கு. அப்ப ரிசல்ட் கண்டுபிடிக்க தெரியுமா? root of a square plus b square plus 2ab cos theta. I cap j cap இருக்கு. அப்ப root of இந்த டேர்மோட ஸ்கொயர் இந்த டேர்மோட ஸ்கொயர். கரெக்ட்டா இல்லையா? ஷூட் கட்டம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन புரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன சொல்றாங்க? क्वेश्चन நல்லா படிக்கணும். A metallic rod of mass per unit length. ஒரு ராட் இருக்கு, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது. m/l is lying horizontally on a smooth inclined plane. ஒரு inclined plane எடுத்துக்கோ. இது inclined plane-ஆ? இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு ராட் இருக்கு. ராட் வந்து நான் காட்டுறதுக்காக இது வந்து 3D சர்ஃபேஸ் மாதிரி வரையணும். புரியுதா? இந்த ரெண்டு இடத்துலயும் சர்க்கிள் மாதிரி போட்டுருக்கு. ரொம்ப கேவலம். நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இப்போ ஓகேவா? ரொம்ப சப்போர்ட் ஆயிடுச்சு. நோட்ல எடுத்து வரைஞ்சுக்கோ சம்பத். ப்ரோ நான் சொல்றேன். ரிஃபத் நோட்ல வரைங்க. எங்க குரூப் லீடர். ஜஸ்ட் கண்டிட்டு வாங்க வரைங்க. No, yeah. That's right, my boy. சம்பத் வெறும் வாய். நோ சூப்பரா இருக்குடா. சரி சார். ப்ரோ நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி கீழ லைன் போடணும், மேல மட்டும் லைன். ஓ நீங்க 3D ஆ வரையறீங்களா? கண்டுபிடி. கீழ இருக்க அந்த கோட்டை மட்டும் லைட்டா அப்படி தூக்கி விடுங்க. சரியா? இப்போ தெரியுதா 3D மாதிரி? எஸ் ப்ரோ. வெரி குட். இப்போ நல்லா பாரு, இந்த 3D இது மேல இந்த இடத்துல நான் ராடை வச்சிட்டு அது உருண்டு வரும் ப்ரோ. கொஞ்சம் பெருசா வரைஞ்சிக்கலாம். क्वेश्चन ஃபுல்லா ராடு நாடி இவ்ளோ குட்டியா இருந்தா நல்லா இருக்காது. இப்படியே வச்சிருக்காங்க. பேஸ் ஹரிசாண்டலா இருக்கு. சரியா? انا பிளேஸ் ஹரிசாண்டலா. கரெக்ட் தானே? அதுதான் this is vertical. yes lying horizontal means an angle 30 degree. क्वेश्चन पढ़ी. Lying horizontally on a smooth inclined plane which makes angle 30 degree. Correct ah? 30 degree like this. அப்ப இந்த இடத்துல இருக்கிற angle எவ்வளவு டிகிரி? 30 degree. theta ஓட வேல்யூ 30 degree. இப்ப இந்த மாதிரி வச்சா ஆட்டோமேட்டிக்கலி இந்த உருண்டை என்ன ஆயிரணும்? கீழ வரும். உருண்டை கீழ வரணும். கரெக்ட்டா இல்லையா? எவ்வளவு இதல வரும் கீழ? Some mg sin theta or cos. Very good. Sin theta mg sin. நல்லா பாரு, கீழ இருக்க காம்போனன்ட் mg. இது என்ன ஆயிரும்? mg cos theta. அப்ப இது என்ன? sin theta. mg sin theta. இந்த ஃபோர்ஸ்ல தான் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? கீழ உருண்டு வர போகுது. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. பட் என்ன சொல்றாங்க? The rod is not allowed to slide down. Not allowed to slide down. இஷ்டத்துக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. கரெக்டா இல்லையா? அதே கிராவிட்டி இருக்கிறதுனால உருண்டு கீழே வருமா வராதா? அப்போ நான் வந்து அதை வந்து அதே இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா ஒன்று அந்த இடத்துல ஆணி அடிச்சு நிப்பாட்டிடணும். வெரி குட். mg sin theta அளவுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை நான் கொடுக்கணும். கரெக்டா இல்லையா?
கரெக்டா இல்லையா? ஓகே, பட் இது எப்படி கொடுக்க போற? என்ன பண்ணுவீங்க? சார் எர்த் இருக்கா சார், எர்த் இருக்கனால தானே எம்ஜி கீழே வருது, நான் எர்த்தை தூக்கி மேலே வச்சிருவேன். மேல இருந்து வரது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நல்லா பாரு லூசு பையில கீழே இருந்து கிராவிட்டி அப்படின்னா பரவாயில்ல, இதனால யோசிச்சேன். ஸோ கீழே இருந்து வருது கிராவிட்டினா இதை ஈக்குவேட் பண்ணதுக்கு என்ன பண்றாங்க, அந்த ராடுல கரண்ட்டை பாஸ் பண்றான், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. அப்ப கரண்ட் இருக்குது, கரண்ட் பாஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. என்னடா இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் தானடா, கரண்ட் பாஸ் பண்றனால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுடா. இப்போ வரைக்கும் நான் உனக்கு இந்த இன்டர்னல் மேக்னெட்டிக் பற்றி நடத்தவே இல்லை. எல்லா கொஸ்டின்லையும் இங்கே வர எக்ஸ்டர்னல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கு. இங்கே வர இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த கரண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. கரெக்டா இல்லையா? இங்கே வர அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இன்னும் நடத்தல, நீ கவலைப்படாத. இப்போ நல்லா பாரு, the rod is not allowed to slide down by flowing a current. அதுக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். When a magnetic field of 0.25 Tesla is acting on it in vertical direction. magnetic field எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷன்ல magnetic field இருக்கு. magnetic field ஓட டைரக்ஷன் அது இந்த டைரக்ஷன். இது வந்து magnetic field. சரியா? புரியுதா? ஓகே, புரியுதா? இவங்க இந்த கொஸ்டின்ல ஒரு எரர் இருக்கு. என்ன அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அவங்க சொல்லலை. நான் ராட்ல கரண்ட்டை இந்த டைரக்ஷன்ல எடுக்கணுமா இல்லை இந்த டைரக்ஷன்ல எடுக்கணுமான்னு அவங்க தெளிவாக சொல்லலை. இப்போ நல்லா பாரு, சப்போஸ்னா கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது? மேலே. அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? சார் ஆல்ரெடி அது கீழே உருண்டு வர ட்ரை பண்ணுது. நானும் ஒரு ஃபோர்ஸை மேக்னெட் வச்சு இங்கிட்டு கொடுத்தேன்னு நல்ல உருண்டு கீழே வருமா? வராது. வெரி குட். அப்போ இந்த டைரக்ஷன்ல கண்டிப்பாக என்ன நடக்கல? இது நடக்கல. அப்போ நல்லா பாரு, கரண்ட் எப்படி போயிருந்துருக்குது? கரண்ட் உள்ளர போயிருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ கரண்ட் இப்படி போயிருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது? அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எங்கே வரும்? இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் இது வந்துடும். கரெக்டா இல்லையா? புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே, இப்போ அது எஃப்எம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். பட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஒரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல, இன்னொரு காம்பனன்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்க போகுது. கரெக்டா இல்லையா? இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இந்த இடத்துல இருக்க ஆங்கிள் 30 டிகிரியா? அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஆயிடும்? எஃப்எம். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? கான்செப்சுவலான கொஸ்டின், அதனால டைம் எடுத்து சால்வ் பண்றோம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி இதே மாடலில் ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கும். சரியா? இந்த லெசன்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. சிபிஎஸ்சி வி டோன்ட் கேர். ஸோ இப்போ நல்லா பாரு, எம்ஜி சைன் தீட்டாவும் எஃப்எம் காஸ் தீட்டா ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் ஆப்ஜெக்ட் கீழேயும் வராது மேலேயும் வராது. மேலே இருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஆப்ஜெக்ட் மேலே தள்ளிட்டு போயிடணும். கீழே இருக்க ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு கீழே வந்துருந்துருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. மாஸ் இந்த சைடு இருந்தால் மைனஸ் போட்டுக்கும், அந்த சைடு போயிடுச்சு ப்ளஸ் ஆயிருமா? கரெக்டா இல்லையா? ஓகே, m into 10 sin 30 வேல்யூ என்ன பிரச்சனை? இந்த சைடு எழுதுனா டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆயிருமா? டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ராட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸோட சம் தானே. அந்த சைடு இருந்தா மைனஸ் இருக்கும்ன்றீங்க. ஃபோர்ஸ் தான் மைனஸ் இப்படி போடுவோம். ஆப்போசிட் டைரக்ஷன் புரிஞ்சு. ஓகே 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 மைனஸ் இப்படி போடணும். fm cos theta. நோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் எவ்வளோ? 0. இப்போ இது அங்கிட்டு போயிடுச்சு ப்ளஸ் ஆயிருமா? எனக்கு நோட்டே இல்லலாம் டவுட். sin 30 வேல்யூ என்ன? 1/2. fm எப்படி எழுதுவ? f மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? பில். வெரி குட். b I l cos 30. இந்த 2 கேன்சல் ஆயிருமா? நல்லா பாரு, அவங்க மாஸ் கொடுக்காம என்ன கொடுத்தாங்க? மாஸ் பெர் யூனிட் லென்த். அப்ப மாஸ் பெர் லென்த் இங்கிட்டு வந்துருமா? மாஸ் பெர் லென்த்தோட வேல்யூ 0.5 into 10. b இங்க டினாமினேட்டர்ல வந்துருமா? b யோட வேல்யூ என்ன?
0.25 is equal to current into root 3. நல்லா பாரு, இது 1 டைம், இது 2 டைம். அப்ப இது 20 ஆயிருமா? Yes. 20 by root 3. என்ன மேடம் உனக்கு புரியலையா? 0.50 by 0.25 டிவைட் பண்ணி காட்டணுமா? 5 டேபிள்லையா 2 டேபிள்லையான்னு? 20 is equal to I times root 3. அப்ப I என்ன ஆயிரும்? சாரி 20 by root 3 வேல்யூ தெரியுமா? வேணும்னா 1.732 by 3 ன்னு போட்டுக்கலாம். எப்படி எனக்கு தெரியல. ரேஷனலைசிங் தி டினாமினேட்டர். ரூட் 3 க்கு டினாமினேட்டர்ல இருந்திருக்கும், மேலே கீழே ரூட் 3 வரணும் இல்லையா? நான் ரூட் 3 ரொம்ப பெருமையா இருக்கு. எங்கதான் இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்தீங்க? அவனையும் தலையாட்டு எல்லாத்துக்கும் ஜிங் ஜிங்னு படிச்சு வந்துடாத. 17 2s 34, 32 into 2 64 கரெக்டா? டிவைடட் பை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வருது? சம் 11 பாயிண்ட் சம்திங்கா? ஆப்ஷன் பி முடிஞ்சு. புரியுதா? நல்ல கான்செப்டுவலான ஒரு கொஸ்டின். பட் கரெக்டாக தெரிஞ்சா ஸ்ட்ரைட்டாக இங்கே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் கொஸ்டின். ஆமாவா இல்லையா? புரியுதா? இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நீ பேசாமல் tan theta is equal to உனக்கு வந்து tan theta is equal to BIL by mg. இந்த மாதிரி ஃபார்முலா படிச்ச மாதிரியா தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா எப்பயாவது வாழ்க்கையில்? Theta is equal to sin theta by cos theta. Yes, நான் ஃபர்ஸ்ட் லெசன். எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் லெசன்ல பெண்டுலம். பெண்டுலம் ப்ராப்ளம். அங்க ஸ்ட்ரிங் இருந்துச்சு, இங்க வயர்க்குள்ள கம்பி இருந்துச்சு. அப்ப நல்லா பாரு, இது ஆக்சுவலா என்னது? ராட். பெண்டுலம் கனெக்டர். நல்லா பாரு, அங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இங்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஃபார்முலா சேம் நடத்தியிருக்கேன். யோசிக்க தெரியல. கரெக்டா இல்லையா? நான் யோசிச்சேன் மன்றே கடிதா சந்தா என்று முடிஞ்சா புரிஞ்சா? இது பார்த்தது தான். சப்போஸ் உனக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கிருந்து tan theta is equal to போட்டு ஆரம்பிச்சிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? நோ ப்ராப்ளம்.